தண்ணி என்பது குழப்பத்தையும் ஆபத்தையும் கூட விளைவிக்கிற ஒரு காரியமாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதுல 2 இன்சிடென்ட் இருக்கு. ஒண்ணு, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நடத்தி கொண்டு போகும் பொழுது ஒரு நதி வருகிறது. என்ன நதி அது? யோர்தான் நதி. சோ யோசுவாவோட கண்களுக்கு அது என்னவா இருந்திருக்கும்? ஆபத்தான ஒரு காரியமா இருந்திருக்கும்ல. அந்த யோர்தான் நதி அவன் கடந்துதான் அந்த கானானுக்கு போக வேண்டி இருந்தது. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கானானுக்குள்ளே நடத்தி கொண்டு போகும் பொழுது ஒரு பெரிய கடல் ஒண்ணு வந்தது. அது என்ன கடல்? செங்கடல். சோ இந்த தண்ணி சில நேரம் ஒரு ஆபத்தான விஷயமா பார்க்கப்படுகிறது, அல்லது ஒரு குழப்பமான ஒரு காரியமாய் பார்க்கப்படுகிறது. ஆனா அதோட முடிவு என்னவா இருக்கும்? அற்புதமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. சோ நம்ம இதெல்லாம் நம்ம சாதாரண தண்ணிய பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய காரியங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை குழப்பமா இருக்கலாம், பெரிய புயலா இருக்கலாம், ஆனா தேவன் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர். ஹல்லேலூயா.